இந்த குட்டி பையனும் அவனுடைய அக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஸ்கூலுடைய பிளாஸ்டிக் மாடல்ல தெரியாத்தனமா பாலை கொட்டிடுறாங்க. பார்த்தா இப்ப அவங்க ஸ்கூல் மொத்தத்திலயுமே நல்லாவே மழை பெய்யுது. இவங்களும் மழையில போய் நினையலான்னு பாக்குறாங்க. பார்த்தா பால் மழை தான் கொட்டுன்னு கொட்டுது. இதை கவனிச்சு அவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே அந்த பால் எல்லாத்தையுமே கப்ல சேமிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க இந்த பிளாஸ்டிக் மாடல்ல என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே அவங்களுடைய ஸ்கூல்லையும் நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. விளையாட்டுத்தனமா ஒரு பண்ணையும் அந்த ஸ்கூலுக்குள்ள போட்டுறாங்க. பார்த்தா உண்மையானவே நிறைய பன்ஸ் எல்லாமே வானத்துல இருந்து வந்து இந்த ஸ்கூல்லையும் விழுந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமா இது உண்மையான பன் தான், நம்ம இதை சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட ஒரு பயங்கரமான கொள்ளக்கார கும்பல் இந்த ஸ்கூல்ல இருந்து இவங்க எல்லாரையுமே அடிச்சு வெளியில துரத்திட்டு இவங்க இதெல்லாம் உட்காந்து அனுபவிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இருக்கிறவங்க கிட்டையும் சாப்பாடு எல்லாமே எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறேன். அதுக்கு இந்த பசங்க எல்லாருமே சாப்பாடு எல்லாமே வானத்துல இருந்து தான் வருது, அந்த கடவுள் தான் எங்களுக்கு எல்லா சாப்பாடையும் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு உங்க எல்லாரும் இங்க இருந்து அடிச்சு துரத்துறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த இந்த ரெண்டு பசங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சடனா இந்த அக்கா பொண்ணு உள்ள போறா. தென் அவளும் ஒரு மைக் எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் மாடல் கிட்ட நின்னுட்டு நான் தான் இவங்களுடைய கடவுள், இவங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை தான், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் இங்க இருந்து சாகடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ் லைட்டையும் எடுத்து அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறா. பார்த்தா ரியல் லைஃப்ல இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட இந்த திருட்டு பசங்களும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அங்கிருந்து எப்படியோ தலைதடிக்க ஓடிடுறாங்க. பட் அந்த திருடங்களுடைய தலைவன் மட்டும் அந்த இருக்கிற வேற ஒரு பிளாஷ் லைட்டையும் பார்த்துடுறான். இதனால மறுநாளே திரும்பவும் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இந்த திருட்டு பசங்க கிட்ட இருந்து இந்த ஸ்கூலை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த குட்டி பொண்ணுமே நிறைய குட்டி குட்டி கல்கள் எல்லாத்தையுமே பறக்கிட்டு போயிட்டு அந்த பிளாஸ்டிக் மாடல்லையும் உள்ள தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க ரியல் லைஃப்ல நிறையவே எரிக்கற்கள் வந்து விழுந்து அந்த திருடங்களையும் அங்க இருந்து அழிச்சிட்டு. உங்களுடைய ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாடல் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.